ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குங்க. ரொம்ப 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 முக்கியமான பாடம். நீங்க டெட்டுக்கு படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த பாடத்துலருந்து ஒரு கேள்வி வருங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடத்துக்கு உள்ள இருந்தும், இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டினையும் நான் கொண்டு வந்திருக்கேன். கேள்வி பதிலா மாத்தி கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 40 கேள்வி தாங்க இருக்கு. இந்த 40 கேள்வியிலிருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி எக்ஸாம்ல வந்துரும். ஸோ வீடியோவ முழுமையா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வினா பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் குடுத்திருக்காங்க. எது கரெக்ட்ன்னு சொல்லணும். நானோ என்ற வார்த்தை நானோஸ் என்ற கிரேக்க சொல்லில் இருந்து உருவானது. நானோ என்பது ஒரு மீட்டரில் மில்லியனில் ஒரு பகுதியாகும். ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁹ மீட்டர் ஆகும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. நானோ அப்படிங்கிற வார்த்தை நானோஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிருந்து தான் உருவாகியிருக்கு. 2வது பாயிண்ட்ல தப்பு இருக்கு. ஒரு நானோ அப்படிங்கிறது ஒரு மீட்டர்ல மில்லியன் கிடையாது, பில்லியன். பில்லியன்ல ஒரு பகுதிங்க. 3வது பாயிண்ட் சரி. ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁹ மீட்டர் ஆகும். இத டைரக்ட்டாவே எக்ஸாம்ல கேட்கலாம் ஃபிரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁹ மீட்டர். 9 மீட்டர். அப்ப இங்க பதில் பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்த கேள்விய பாருங்க. நானோ அளவுகளை பொறுத்துக. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நானோ அளவுல இருக்கும். அது என்னங்கிறத கேட்டிருக்காங்க. சளி வைரஸ் இது 30 நானோமீட்டர் நீளம் கொண்டது. செல் சவ்வு 9 நானோமீட்டர் நீளம் கொண்டது. டிஎன்ஏ உடைய இரட்டை சுருள் 2 நானோமீட்டர் நீளம் கொண்டது. ஒரு ஹைட்ரஜன் அணுவுடைய விட்டம் 0.2 நானோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்த கேள்விய பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்ல குடுத்திருக்காங்க. கூற்று நானோ பொருட்களுடைய மேற்பரப்பை துல்லியமாக ஆராய அதிக திறன் வாய்ந்த வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி, இத ஆங்கிலத்துல எஸ்இஎம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அடுத்து பாருங்க. ஊடுருவும் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அணுவிசை நுண்ணோக்கி, ஏஎஃப்எம்னு சொல்லுவாங்க. அட்டோமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் போன்ற கருவிகள் பயன்படுகின்றன. அப்ப 3 பயன்படுத்துறாங்க பாருங்க. வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கிய பயன்படுத்துறாங்க. ஊடுருவு எலக்ட்ரான் நுண்ணோக்கிய பயன்படுத்துறாங்க. அணுவிசை நுண்ணோக்கிய பயன்படுத்துறாங்க. காரணம், நானோ பொருட்களுடைய பயன்பாடுகள் அவற்றின் புறப்பரப்பு பண்புகளை பொறுத்து அமைகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் இரண்டுமே சரி என்பது ஆன்சர். கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த வினா பாருங்க. ட்ரக் என்ற வார்த்தையானது காய்ந்த மூலிகை என்று பொருள்படும் ட்ரக்யூ என்ற டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாகும். ட்ரக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, காய்ந்த மூலிகைன்னு அர்த்தங்க. இத ட்ரக்யூ அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து எடுத்திருக்காங்க. ட்ரக்யூ அப்படிங்கிறது பிரெஞ்சு வார்த்தை. அடுத்த வினா பாருங்க. மருந்துகளுடைய மூலங்களை பொறுத்துக. எந்தெந்த பொருளிலிருந்து எந்தெந்த மருந்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொருத்தணும். இதுக்கான பதில் தாவரங்கள்லிருந்து மார்பின், குயினைன் கிடைக்குது. ரசாயன தொகுப்பிலிருந்து ஆஸ்பிரின், பாராசிட்டமால் இதை தயாரிக்கிறாங்க. விலங்கிலிருந்து இன்சுலின், ஹெபாரினை தயாரிக்கிறாங்க. கனிமத்திலிருந்து திரவ பாராஃபினை தயாரிக்கிறாங்க. நுண்ணுயிரிலிருந்து பென்சிலின் தயாரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வியை பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிற மயக்கம் மூட்டும் ஒரு பொருள். அந்த பொருளை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு சொல்லணும். நைட்ரஸ் ஆக்சைடு N2O மயக்க மருந்தாக பயன்படுகிறது. இது நிறமற்ற இனிமையான மனம் கொண்ட கனிம வாயு ஆகும். இது மயக்க மருந்துகளுள் மிகவும் பாதுகாப்பானதாகும். இது ஈதர் போன்ற மற்ற பொது மயக்க மருந்துகளுடன் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. நைட்ரஸ் ஆக்சைடு N2O அப்படிங்கிறது மயக்க மருந்து. 2வது பாயிண்ட்ல தப்பு இருக்குதுங்க. இது நிறமற்றது கரெக்டு. மனமற்றது, மனமும் கிடையாது, மனமற்றது அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? நிறமும் கிடையாது, மனமும் கிடையாது. 3வது பாயிண்ட் சரி. இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. மயக்க மருந்துகளில் மிகவும் பாதுகாப்பானதுங்கிறது நைட்ரஸ் ஆக்சைடு தான். 4வது பாயிண்ட் சரி. ஈதர் போன்ற பொது மயக்க மருந்துகளோட கலந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இதுவும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. 1, 3, 4 சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குளோரோஃபார்ம் அப்படிங்கிறதும் மயக்க மருந்துங்க. இதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு சொல்லணும்.
குளோரோஃபார்ம் CHCl³ மயக்க மருந்தாக பயன்படுகிறது. இது எளிதில் ஆவியாகும் திரவம் ஆகும். எளிதில் ஆவியாகக்கூடியது, மணமற்றது மற்றும் இனிப்புச் சுவை கொண்டது. ஆக்ஸிஜனுடன் வினைபுரியும் பொழுது நச்சுத்தன்மை கொண்ட கார்போனைல் குளோரைடை உருவாக்குகிறது. எனவே இது தற்பொழுது பயன்படுத்தப்படுவதில்லை. இது எக்ஸாம்ல கேட்கலாங்க. எதை பயன்படுத்துறது இல்லைன்னா குளோரோஃபார்மை இப்போ பயன்படுத்துறது கிடையாது. அப்போ இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது மயக்க மருந்து. 2வது பாயிண்ட்டும் சரி. இது எளிதில் ஆவியாகும் திரவம். 3வது பாயிண்ட்ல தப்பு இருக்குதுங்க. இது இனிப்புச் சுவை கொண்டது ஓகே. மணமற்றது கிடையாது. மணம் உடையது. இனிமையான மணம் உடையது. இனிமையான மணம். அப்படியே வாசனை அப்படியே நம்மள சுண்டி இழுக்கும். அப்படி இருக்குங்க. மணமும் கொண்டது, இனிய சுவையும் கொண்டது. ஆக்ஸிஜனுடன் வினைபுரிந்து கார்போனைல் குளோரைடை தருவதால இதை இப்போ யாரும் பயன்படுத்துறது இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த கேள்விய பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. டை எத்தில் ஈதர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மயக்க மருந்துங்க. இத பத்தி 4 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். டை எத்தில் ஈதர் மயக்க மருந்தாக பயன்படுகிறது. இது எளிதில் ஆவியாகும் திரவமாகும். இது 0.002% புரோப்பைல் ஹாலைடுடன் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. இங்கு புரோப்பைல் ஹாலைடு இது வந்து நிலைப்படுத்தியாக பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. டை எத்தில் ஈதர் அப்படிங்கிறதும் மயக்க மருந்து தான். 2வது பாயிண்ட்டும் சரி. இதுவும் எளிதில் ஆவியாகும் திரவம் தான். 3வது பாயிண்ட்டும் சரிதான். இதோட 0.002% புரோப்பைல் ஹாலைடுடன் கலந்து தான் பயன்படுத்துவாங்க. ஏன் கலந்து பயன்படுத்துவாங்கன்னா, ஸ்டேபிளா மயக்கத்துல வச்சுக்கிறதுக்காகத்தான் புரோப்பைல் ஹாலைட பயன்படுத்துறாங்க. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்க. புரை தடுப்பான் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. புரை தடுப்பான்னா உங்களுக்கு தெரியும். அதாவது புண்ணு வந்து ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த களிம்பு மாரி பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அதான் புரை தடுப்பான். மொத்தம் 3 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. அயோடோஃபார்ம் CHIs³ புரை தடுப்பானாகவும் இதன் 1% கரைசல் கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. பீனால் இதனுடைய 0.2% கரைசல் புரை தடுப்பானாகவும் 1% கரைசல் கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. ஹைட்ரஜன் பெராக்சைடு வெளிக்காயங்களை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, அனைத்துமே சரிதாங்க. அயோடோஃபார்ம் அப்படிங்கிறத வந்து புரை தடுப்பானாகவும் பயன்படுத்துகிறோம். இதனுடைய 1% கரைசல் கிருமி நாசினியாக பயன்படுது. 2வது பாயிண்ட் சரி. பீனால்னா பினாயிலுங்க. இதனுடைய 0.2% கரைசல் புரை தடுப்பானாகவும் 1% கரைசல் கிருமி நாசினியாகவும் பயன்படுது. 3வது பாயிண்ட் சரி. ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது வெளிக்காயத்தை சுத்தம் செய்ய பயன்படுது. டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. வெளிக்காயத்தை சுத்தம் செய்ய பயன்படும் பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. மலேரியா நோய் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. மலேரியா அப்படிங்கிற நோயை பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். மலேரியா புரோட்டோசோவாவால் ஏற்படுகிறது. உடலுடைய வெப்பநிலை 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கும். இதயத்தை பாதித்து இரத்தச்சோகை நோயை உருவாக்கும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. மலேரியா அப்படிங்கிறது புரோட்டோசோவா அப்படிங்கிற உயிரினத்தால் ஏற்படுது. 2வது பாயிண்ட்டும் சரி. உடலுடைய வெப்பநிலை 103 டிகிரி ஃபாரன்ஹீட், செல்சியஸ் கிடையாது. நல்லா கவனிங்க, ஃபாரன்ஹீட் தான். 103 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அதிகரிக்கும். 3வது பாயிண்ட்ல தப்பு இருக்குதுங்க. மலேரியா வந்தால் பாதிக்கப்படும் உறுப்பு இதயம் கிடையாது, கல்லீரல். மலேரியா எந்த உறுப்பை பாதிக்குங்க? கல்லீரலை பாதிக்கும். கல்லீரலை பாதித்து இரத்தச்சோகை நோயை உருவாக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்க. மலேரியா நிவாரணி பற்றி ஆராய்க. மலேரியாவை சரி பண்ணுறதுக்காக நம்ம மருந்துகள் எடுத்துக்குவோம் இல்லைங்களா? அதை பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். குளோரோகுயின் என்னும் மலேரியா நிவாரணி சின்கோனா என்னும் மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது. 1961 கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நிவாரணினா பைரிமீத்தமின் அப்படிங்கிற மருந்து. குயினைன், பிரேமாகுயின், குளோரோகுயின் ஆகியவை சிறந்த மலேரியா நிவாரணிகள் ஆகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தப்பு இருக்குதுங்க. சின்கோனா அப்படிங்கிற மரப்பட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து குயினைன். குயினைன் அப்படிங்கிற மருந்தை தான் தயாரிப்பாங்க. குளோரோகுயின் கிடையாது. 2வது பாயிண்ட் சரி. 1961 கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நிவாரணி மருந்து பைரிமீத்தமின் ஆகும்.
3வது பாயிண்ட் சரி. குயினைன், பிரேமாகுயின், குளோரோகுயின் இது எல்லாத்தையுமே மலேரியாவுக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப விடைன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரி. 2ம் 3ம் சரி. அடுத்த வினா பாருங்க. குளோரோகுயின் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. குளோரோகுயின் அப்படிங்கிறது ஒரு மருந்து. மலேரியா மருந்து. இத பத்தி 2 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இந்த 2 டைப் இருக்குதுங்க. மலேரியாவுல முக்கியமான டைப்பு பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இந்த 2 டைப் போன்றவற்றை கட்டுப்படுத்த குயினைன் அதிகமாக பயன்படுகிறது. இது நேரடியாக குணமளிப்பதற்கு பயன்படுவதில்லை. மாறாக மற்ற மலேரியா நிவாரணிகளுடன் கலவையாக பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தப்பு இருக்குதுங்க. குயினைன் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஆனா இங்க என்ன வரணும்? இதுதான் வந்திருக்கணும். பிளாஸ்மோடியம் ஓவல், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இத கட்டுப்படுத்த அதிகமா பயன்படுத்தப்படுவது குளோரோகுயின தான் பயன்படுத்துவாங்க. நல்லா கவனிங்க. குளோரோகுயின தான் பயன்படுத்துவாங்க. 2வது பாயிண்ட் சரி. இத நேரடியா பயன்படுத்த மாட்டாங்க. மற்ற மலேரியா நிவாரணியோட கலந்து தான் பயன்படுத்துவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கூற்று 2 மட்டும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. நுண்ணுயிர் எதிரிகளை பற்றி ஆராய்க. நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்கள் அத பத்தி 3 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். பூஞ்சை, பாக்டீரியா, ஆக்டினோமைசெடிஸ் போன்றவை நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்களை தருகின்றன. இந்த 3ம் தருது. பூஞ்சை, பாக்டீரியா, ஆக்டினோமைசெடிஸ். 1929ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரௌல் என்பவர் பெனிசிலினை கண்டறிந்தார். பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து தான் பெனிசிலின் தயாரிக்கப்படுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்களை உருவாக்குவது 3. 2வது பாயிண்ட்ல தப்பு இருக்கு. 1929ல அலெக்சாண்டர் கிரௌல் கிடையாது. அலெக்சாண்டர் பிளெமிங் அப்படிங்கிறவர் தான் பெனிசிலினை கண்டுபிடிச்சாரு. எங்கிருந்து கண்டுபிடிக்கிறாங்க? பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து தயாரிக்கிறாங்க. அப்ப விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்த கேள்விய பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் இருக்கு. எது சரின்னு சொல்லணும். வேதி மின்கலத்தில் எதிர்மின் முனையில் ஆக்சிஜனேற்றம் நடைபெறும். வேதி மின்கலத்தில் நேர்மின் முனையில் ஆக்சிஜன் ஒடுக்கம் நடைபெறும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 2மே தப்புங்க. ஆக்சிஜனேற்றம் எங்க நடக்கும்னா, அது நேர்மின் முனையில தான் நடக்கும். நேர்மின் முனை அதாவது பாசிட்டிவ் சைடு தான் ஆக்சிஜனேற்றம் நடக்கும். அதுவே எதிர்மின் முனையில வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம் நடக்கும். எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிறது ப்ளஸ்ல நடக்கும். ஆக்சிஜன் ஒடுக்கம் என்பது மைனஸ்ல நடக்கும். பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் தவறு என்பது ஆன்சர். 2மே தவறு. அடுத்த வினா பாருங்க. கதிரியக்க ஐசோடோப்புகளை பொறுத்துக. ரொம்ப முக்கியமான வினாங்க. எந்த ஐசோடோப்பு எதுக்கு பயன்படுகிறது? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுக்கான பதில் அயோடின் 131. இது எதுக்கு பயன்படுத்துறாங்க? மூளை கட்டி, தைராய்டு சுரப்பியுடைய சீர்குலைவு அதனுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கவும், அப்படி நடந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கவும் அயோடின் 131 பயன்படுது. மூளை கட்டி, தைராய்டு சுரப்பியுடைய சீர்குலைவு. சோடியம் 24 எதுக்கு பயன்படுது? சோடியம் 24 இரத்த உறைவு, இரத்த சுழற்சி சீர்குலைவுகள், இதயத்துடைய செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிய பயன்படுகிறது. நல்லா கவனிங்க. ரத்தம் உறையுதா? இரத்த சுழற்சி கரெக்டா இருக்கா? இதயத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சோடியம் 24 பயன்படுது. இரும்பு 59 இது எதுக்கு பயன்படுது? இரத்தச்சோகை நோயை கண்டுபிடிக்கவும், கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் பயன்படுது. கோபால்ட் 60 புற்றுநோயை கண்டறிய பயன்படுது. அடுத்த வினா பாருங்க. கதிரியக்க ஐசோடோப்புகளை பொறுத்துக. இங்கேயும் பொருத்த சொல்லியிருக்காங்க. எந்த ஐசோடோப்பு எதுக்கு பயன்படும் அப்படிங்கிறத கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் ஹைட்ரஜன் 3 என்பது மனித உடலில் இருக்கிற நீருடைய அளவை அறிய பயன்படுது. மனுஷ உடம்புல தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஹைட்ரஜன் 3 பயன்படுத்துறாங்க. கார்பன் 14 இது எதுக்கு பயன்படுது? புதைப்படிவ மரங்கள், விலங்குகளுடைய வயதை தீர்மானிக்க பயன்படுது. தங்கம் 198ம் கோபால்ட் 60ம் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. அயோடின் 131 ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை சரி செய்ய பயன்படுகிறது. பாஸ்பரஸ் 32 இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை சரி செய்ய பயன்படுகிறது. அடுத்த வினா பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்ல கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். கூற்று பூமியில் உள்ள யுரேனியமானது நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு என்று கருதப்படுகிறது.
காரணம் பூமியில் உள்ள யுரேனியமானது சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் போரான் அப்படிங்கிற வாயுவை வெளியிடுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. பூமியில இருக்கிற யுரேனியம் அப்படியே சிதைஞ்சு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய 2வது முக்கிய ஐசோடோப்புன்னு சொல்றாங்க. காரணத்தில தப்பு இருக்கு. இந்த யுரேனியம் சிதையும் பொழுது, அது என்ன வாயுவா வெளியிடுதுன்னா, ரேடான் அப்படிங்கிறது தான் வெளியிடுது. போரான் கிடையாது. ரேடான் அப்படிங்கிறது தான் சரி. அப்ப பார்த்தீங்கன்னா, கூற்று மட்டும் சரி என்பது தான் ஆன்சர். கூற்று மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. அமிலச் சாயம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அமில சாயம்னு இருக்குதுங்க. அந்த டைப்ப பத்தி 4 பாயிண்ட் குடுத்திருக்காங்க. எது சரி அப்படின்னு சொல்லணும். இவை அமிலத்தன்மை கொண்டவை. விலங்குகளுடைய தோல்கள், செயற்கை இலைகளை சாயமேற்ற பயன்படுகின்றன. கம்பளி, பட்டு போன்ற புரத நூலிழைகளை சாயமேற்ற இவை பயன்படுகின்றது. பிக்ரிக் அமிலம், மஞ்சள் நாப்தால் ஆகியவை அமில சாயங்களாகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்க. அமிலச்சாயம் அப்படிங்கிறது அமிலத்தன்மை கொண்டது. 2வது பாயிண்ட் சரி. விலங்குகளுடைய தோல்கள், செயற்கை இலைகளை சாயமேற்ற அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, கம்பளியை சொல்லலாம். கம்பளி, பட்டு போன்ற புரதத்தால் ஆன நூல் இலைகளை சாயமேற்ற அமில சாயம் பயன்படுகிறது. 4வது பாயிண்ட் சரி. உதாரணம் பிக்ரிக் அமிலம், மஞ்சள் நாப்தால். இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. மறைமுகச் சாயம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. மறைமுகச் சாயத்தை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட்னு சொல்லணும். இவ்வகை சாயங்கள் பருத்தி ஆடைகளுடன் குறைவான ஈர்ப்புத்தன்மையை கொண்டுள்ளதால் நேரடியாக அவற்றின் மீது படிவதில்லை. மறைமுக சாயத்தை நேரடியாக பருத்தி ஆடையோட அப்ளை பண்ண முடியாது, ஒட்டாது. எனவே முதலில் நிறமூன்றிகளுடன் செயல்படுத்தப்பட வேண்டும். லத்தீன் மொழியில் மாட்ரே என்பதற்கு கடிப்பதற்கு என்று பொருள். அலுமினியம், குரோமியம், இரும்புடைய உப்புகள் போன்றவை நிறமூன்றிகளாக பயன்படுகின்றன. அலிசரின் ஒரு மறைமுக சாயமாகும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. மறைமுக சாயத்தை நேரடியாக பருத்தி துணியோட ஒட்ட வைக்க முடியாது, துணியோட ஒட்டாது. 2வது பாயிண்ட் சரி. அப்போ என்ன பண்ணணும், நிறமூன்றிகளை பயன்படுத்தி தான் நம்ம ஒட்ட வைக்க முடியும். இது நிறமூன்றி, இதை வந்து லத்தீன் மொழியில் மாட்ரே அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் கடிப்பதற்கு. 3வது பாயிண்ட் சரி. அலுமினியம், குரோமியம், இரும்புடைய உப்புக்களை வந்து நிறமூன்றியாக பயன்படுத்துவாங்க. 4வது பாயிண்ட் சரி. அலிசரின் அப்படிங்கிறது ஒரு மறைமுக சாயமாகும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. தொட்டிச்சாயம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. தொட்டிச்சாயம்னு ஒரு சாயம் இருக்குதுங்க. அந்த சாயத்தை பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இவை பருத்தி இலைகளுக்கு மட்டுமே பயன்படக்கூடியவை. பட்டு, கம்பளி இலைகளுக்கு இவை பயன்படாது. இண்டிகோ ஒரு தொட்டிச்சாயமாகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. தொட்டிச்சாயத்தை பருத்தி இலைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். 2வது பாயிண்ட் சரி. பட்டு, கம்பளிக்கு இந்த சாயத்தை பயன்படுத்த முடியாது. 3வது பாயிண்ட் சரி. இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு தொட்டிச்சாயம் தான். இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சாயங்களை பொறுத்துக. இப்படியும் எக்ஸாமில் கேட்பாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, எது அமிலச்சாயம், எது காரச்சாயம், இதெல்லாம் வந்து கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாங்களா. தொட்டிச்சாயத்துக்கு உதாரணம் இண்டிகோ, மறைமுகச் சாயத்துக்கு உதாரணம் அலிசரின், அமிலச்சாயத்துக்கு உதாரணம் பிக்ரிக் அமிலம், நேரடி சாயத்துக்கு உதாரணம் காங்கோ சிவப்பு. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். கூற்று வேளாண்மை தொழில் உலகின் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலைவாய்ப்பு ஆகும். காரணம் உலக மக்கள் தொகையில் 40% பேர் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, கூற்றும் சரியா இருக்கு, காரணம் சரியா இருக்கு. 2ம் சரி என்பது தான் ஆன்சர். 2ம் சரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி, எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். புரதங்கள் ஆற்றல் அளிக்கும் உணவுகளாகும். கார்போஹைட்ரேட்டுகள் உடல் வளர்ச்சி உணவுகளாகும். வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புகள் இவை பாதுகாப்பு அளிக்கும் உணவுகளாகும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தப்பு இருக்குதுங்க. புரதம் அப்படிங்கிறது உடல் வளர்ச்சிக்கான உணவு. உடலை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் புரதம் பயன்படும். 2வது பாயிண்ட் தவறு. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஆற்றல் அளிக்கக்கூடிய உணவு. 2 மாறி வந்திருக்குங்க. 3வது பாயிண்ட் சரி. வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புக்கள் பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள் என்று அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. உணவு சேர்க்கைகளை பொறுத்துக. அதாவது உணவோட சில பொருட்களை பயன்படுத்துவாங்க.
உணவு பதப்படுத்தியா இருக்கலாம், நிறமியா இருக்கலாம், சுவையூட்டியா இருக்கலாம். அது என்ன டைப்பு அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் உணவு பதப்படுத்திகள் அப்படின்னா வினிகரை சொல்லலாம். சோடியம் பென்சோயேட்டு, பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட்டு இது எல்லாத்தையுமே உணவு பதப்படுத்தியாக பயன்படுத்துகிறாங்க. நிறமிகள் அப்படின்னா உணவுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியது. கரோட்டினாய்டுகள், ஆந்தோசைனின், குர்குமின் இதை வந்து பயன்படுத்துவாங்க. செயற்கை இனிப்பூட்டிகள் செயற்கையாக அதுக்கு இனிப்பை கொடுக்கக்கூடியவை. சாக்கரைன், சைக்ளேமேட் இதை சொல்லலாம். சுவையூட்டிகள் செயற்கையாக சுவையை கொடுக்கக்கூடியவை. மோனோசோடியம் குளுட்டமேட், கால்சியம் குளுட்டமேட் இதை வந்து சொல்லலாம். எதிர் ஆக்சிஜனேற்றிகள் உதாரணம் வைட்டமின் சி, வைட்டமின் இ, கரோட்டின் இதை சொல்லலாம். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சும் கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்த வினா பாருங்க. கைரேகை பதிவு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. கைரேகை பதிவுன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை பற்றி கேட்குறாங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். காசோலைகள் அல்லது பிற ஆவணங்களில் கைரேகைகள் அடிக்கடி மறைந்து விடுகின்றன. மறைக்கப்பட்ட கைரேகைகளை சில நேரங்களில் நின்ஹைட்ரின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுடைய பயன்பாட்டால் மீண்டும் காண முடியும். நின்ஹைட்ரின் வியர்வையில் உள்ள அமினோ அமிலங்களுடன் வினையாற்றுவதன் மூலம் நீல நிறமாக மாறும் சயனோ அக்ரிலேட் எஸ்டர் அப்படிங்கிற சுவாலை, அந்த சுவாலையை ஒளிரும் வண்ண சாயத்தோடு சேர்த்து பயன்படுத்தும் பொழுது இந்த கைரேகைகள் வெளிப்படையாக தெரிகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க. காசோலைகள் பிற ஆவணங்களில் கைரேகைகள் அடிக்கடி மறைந்து விடுது. 2வது பாயிண்ட்டும் சரி. இதை வந்து நின்ஹைட்ரின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மூலமாக மீண்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. நின்ஹைட்ரின் இது வந்து வியர்வையில் இருக்கிற அமினோ அமிலத்தோடு செயலாற்றும் பொழுது அது நீல நிறமாக மாறாது, அது ஊதா நிறமாக மாறும், ஊதா கலரில் மாறும். 4வது பாயிண்ட் சரி. சயனோ அக்ரிலேட் எஸ்டர் இந்த சுவாலையோட நம்ம சேர்க்கும் பொழுது கைரேகை வெளிப்படையாக தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. மது அருந்தியவர்களை கண்டறிய பயன்படும் ஆல்கஹால் பரிசோதனையை பற்றி ஆராய்க. அதாவது ஒருத்தர் குடிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆல்கஹால் பரிசோதனைன்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சல்பியூரிக் அமிலம், பொட்டாசியம் டைகுரோமேட், நீர், வெள்ளி நைட்ரேட் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழாயுள் மது அருந்தியவர்களை ஊதச் செய்ய வேண்டும். இந்த 4ஐயும் எடுத்துக்கணுங்க. சல்பியூரிக் அமிலம், பொட்டாசியம் டைகுரோமேட், நீர், வெள்ளி நைட்ரேட் இந்த 4ஐயும் எடுத்து ஒரு குடுவையில் போட்டு அதுக்குள்ளே மது அருந்தியவங்களை ஊதச் செய்ய வேண்டும். அப்பொழுது மதுவில் உள்ள ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் அடைந்து, இதையும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஆக்சிஜனேற்றமா ஆக்சிஜன் ஒடுக்கமானு கேட்பாங்க. ஆக்சிஜன் ஏற்றமடைகிறது. அடைந்து குரோமேட்டை, அதாவது பொட்டாசியம் டைகுரோமேட் இருக்கு இல்லைங்களா, இந்த குரோமேட்டை குரோமிக் அயனியாக ஒடுக்குகிறது. இதனால் ஆரஞ்சு நிற அயனியானது பச்சை நிறத்திற்கு மாறுகிறது. இந்த சோதனையானது ஒரு நபருடைய சுவாசத்தின் மூலம் இரத்த ஓட்டத்தில் உள்ள அளவை விரைவாக அளவிட பயன்படுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி என்பது ஆன்சருங்க. இதற்கான பதில் அனைத்துமே சரி என்பது தான் ஆன்சர். இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 1 பொட்டாசியம் டைகுரோமேட் இதை கேட்கலாம், இல்லைன்னா வெள்ளி நைட்ரேட் இதை கேட்கலாம். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ரெண்டையுமே எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? மது அருந்தியவர்களை கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறாங்க. இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோங்க. லைன் பை லைன் கொஷினாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். கேள்வியை பாருங்கள். ஒரு நானோமீட்டர் என்பது என்ன? ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻9 மீட்டர். அடுத்த கேள்வி. பெனிசிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி எதிலிருந்து பெறப்படுகிறது? பெனிசிலின் அப்படிங்கிறது நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுகிறது. குறிப்பாக பூஞ்சையிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. அடுத்த வினா பாருங்க. 1% அயோடோஃபார்ம் கரைசல் டேஸ் ஆக பயன்படுகிறது. 1% எடுத்துட்டோம்னா அதை எதுக்கு பயன்படுத்துகிறோங்க? அதை வந்து புரைத்தடுப்பானாக பயன்படுத்துகிறோம். 1%னா புரைத்தடுப்பான். அடுத்த வினா பாருங்க. ஒரு மின் வேதிக்கலத்தில் எதிர்மின்வாயில் டேஸ் நிகழும். நேர்மின்வாயினா என்ன நடக்கும், எதிர்மின்வாயினா என்ன நடக்குங்க? நேர்மின்வாயினா ஆக்சிஜனேற்றம், எதிர்மின்வாயினா ஆக்சிஜன் ஒடுக்கம் நடக்கும். அடுத்த வினா பாருங்க. இறந்த விலங்குகளுடைய வயதை தீர்மானிக்க டேஸ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். இறந்த விலங்குகளுடைய வயதை கண்டுபிடிக்கணும்னா கார்பனை பயன்படுத்தணும். குறிப்பாக கார்பன் 14 அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அடுத்த வினா பாருங்க.
பின் வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை? எது இயற்கை சாயம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கேரட் இயற்கை சாயம், பீட்ரூட் இயற்கை சாயம், மஞ்சள் இயற்கை சாயம், உருளைக்கிழங்கு என்பது இயற்கை சாயம் கிடையாது. அடுத்த வினா பாருங்க. டேஸ் வகை உணவுகள் குறைபாட்டு நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. பாதுகாக்கும் உணவுகள்னு முன்ன பார்த்த ஞாபகம் இருக்கா? அது என்னதுங்க? வைட்டமின் மற்றும் தாதுப்புகள் தான் பாதுகாக்கும் உணவுகள். அடுத்த வினா பாருங்க. கதிரியக்கவியலுடன் தொடர்புடையது எது? கதிரியக்கவியல் அதனோடு தொடர்புடையது என்ன? இதுக்கான பதில் ஐசோடோப்பு என்பதா சரி. ஐசோடோப்புகள். அடுத்த வினா பாருங்க. ஒரு கரிமச் சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு கரிமச் சேர்மத்துடைய நிறத்துக்கு காரணமான குழுக்கள் நிறத்தாங்கி என்று அழைக்கப்படுகிறது. நிறத்தாங்கிகள். அடுத்த வினா பாருங்க. குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன் டேஸ் ஆக பயன்படுகிறது. குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன் பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. இதனால பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் பூச்சிக்கொல்லியாக பயன்படுகின்றன. அடுத்து நான் பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வியை பாருங்க. மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் வேதிக்கலம் டேஸ் ஆகும். மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றினா அந்த வேதிக்கலத்துக்கு என்ன பேருங்க? வேதிக்கலத்துக்கு மின் பகுப்பு களம் என்று பெயர். மின் பகுப்பு களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. வலி மருந்துகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. வலி மருந்துகள் வலி நிவாரணிகள். வலி நிவாரணிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அடுத்த வினா பாருங்க. இண்டிகோ ஒரு டேஸ் சாயம் ஆகும். இண்டிகோ அப்படிங்கிறது என்னங்க? இண்டிகோ என்பது தொட்டி சாயம். அடுத்த வினா பாருங்க. டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை தாவர வளர்ச்சிக்கு தேவையான பெரும நுண்ணூட்ட தனிமங்கள் ஆகும். இதுக்கான பதில் என், அதாவது நைட்ரஜன், பி பாஸ்பரஸ், கே பொட்டாசியம், என்பிகேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 3 தான் தாவர வளர்ச்சிக்கு தேவையான பெரும் நுண்ணூட்ட தனிமங்கள் ஆகும். அடுத்த வினா பாருங்க. கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் என்ன? கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் முன்னாடியே பார்த்தோம். நின்ஹைட்ரின். நின்ஹைட்ரின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு இருக்குது, பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வினாவை பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் காய்ச்சல் நிவாரணியை காய்ச்சலுக்கு பயன்படுத்துவோம். அரிப்பை தடுக்க மின் முலாம் பூசுவோம். ஹைபர் தைராய்டிசம் இதை சரி பண்ண அயோடின் 131 பயன்படுகிறது. நானோ துகள்கள் பெரிய மேற்பரப்பு பகுதியை கொண்டவை. நானோ ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது புற்றுநோய் செல்களை கண்டறிய பயன்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைய வீடியோவில் இந்த பாடத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோங்க. நீங்கள் இதை தாண்டி வேறு எதையுமே படிக்க தேவையில்லை. இதை மட்டும் இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், அப்படியே மனசில் பதிஞ்சிரும். ஈஸியாக எக்ஸாமில் ஆன்சர் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சயின்ஸ்க்கான டாப்பிக்கை நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி சயின்ஸில் நம்ம போட்டிருக்கிற எல்லா வீடியோக்களையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க.